ஸோ எரர் இன் பவர் இதுலையுமே இசட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். பவர் டேர்முக்காக ஏ பவர் என் அப்படின்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இசட்டோட எரர் எப்படி எடுத்துக்கலாம்? இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது? ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ த ஹோல் பவர் என். ஸோ இது அப்படி எழுதிக்கணும் ஈக்குவல் டு இந்த ஏ டேர்மை தனியாக வெளியே எடுக்கணும். தேர்ஃபோர் என்னாகும்? ஏ இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ த ஹோல் பவர் என். ஓகே, தேர்ஃபோர் இந்த பவர் என் அப்படிங்கிறது ரெண்டு டேர்முக்குமே காமனா வரும் தானே? இதுக்கெல்லாம் வரும், இந்த டேர்முக்கும் வரும் பிளஸ் இந்த டேர்முக்குமே வரும். ஸோ அது அப்படி எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா a பவர் n இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ த ஹோல் பவர் என் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் z பிளஸ் ஆர் மைனஸ் டெல் z இஸ் ஈக்குவல் டு a பவர் n எப்படி எழுதிக்கலாம்? z எழுதிக்கலாமா? z இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ த ஹோல் பவர் என். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சோம், பைனாமியல் எக்ஸ்பிரஷன் இருந்து 1 பிளஸ் h த ஹோல் பவர் n இருந்துச்சு அப்படின்னா இந்த n டேர்ம் உள்ளாடி மல்டிப்ளை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? 1 பிளஸ் nx. லைக்வைஸ் இந்த n டேர்ம் உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ n இன்டூ டெல் ஏ பை ஏ. ஓகே, ஸோ இங்க வந்து x அப்படிங்கிறது வெரி லெஸ் தென் 1. ஓகேவா? ரொம்ப சின்ன வேல்யூ, அது ரொம்ப ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல z ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். therefore z by z plus or minus del z by z is equal to z by z into இந்த term. ஓகே, ஸோ இதுல எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? del z by z, அதாவது இங்க என்னாகும்? 1 பிளஸ் ஆர் மைனஸ், லைக்வைஸ் இங்க 1 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஸோ அதையுமே கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? del z is equal to n into, அதாவது இங்க இருக்கு பாருங்க, n into del a by a. வெரி சிம்பிள். ஸோ del z by z equal to என்ன கிடைச்சிருக்கு? n into del a by a. ஓகே, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.